to the show Spotlight Weavers with me VJ Sandhya. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் அத்லெட் அண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹில்லர் கூட சொல்லலாம். அப்படி ஒரு டேலண்ட் வச்சிருக்க ஒரு பர்சன் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹரிதா அவர்கள் தான். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய் ஹரிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஜர்னி எல்லாம்? ப்ராக்ரெசிவ். ஓகே, சூப்பர். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி தான், எப்படி வந்து இந்த மல்டிப்புளாக வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயம் எப்படி ஆக்டர் அண்ட் வந்து மியூசிக் அத்லெட்டு அண்ட் வந்து ஒரு மியூசிக் ஹெல்லரோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஹெல்லராகவும் இருக்கீங்க, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு ஆக்சுவலாக இன்னும் நிறையா பண்ணணும்னு இருக்கு. ஓகே, அதனால அப்படி ஓகே, லைக் அது போத் ஆஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இப்போது நம்ம டெய்லி ஃபிலிம் ஷூட் பண்ணுறது இல்லை இல்லையா? இப்போ அந்த டைமில் ஐ ப்ராக்டிஸ் மை சவுண்ட் ஹீலிங். ஓகே, நான் டைம் செக்ரிகேட் பண்ணி இதை பிளான் பண்ணிப்பேன். ஓகே. அண்ட் வந்து இப்போ மியூசிக் மேலே உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்டல்? 2021 நான் ஒரு ஷெல் ஸ்பேஸ்குள்ளே இருக்கும்போது ஓகே கலிம்பான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து இட் ஹெல்ப் மீ டு ஸ்டே அலைவ் ஃபார் 2 days ஐ கேன் சே. அந்த டைம்லேருந்து தான் அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நானே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அப்போது ஜானி படத்தோட பிஜிஎம் தான் ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் பார்த்து அதில் நான் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ண 2 நாள் ஆச்சு. ஆனால் பண்ணி அந்த சவுண்ட் பண்ணும்போது அந்த பிஜிஎம் கரெக்டாக வந்தபோது அது அந்த ஹாப்பினஸ் வந்து வேர்ட்ஸே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் 23 நான் ப்ளூ சன்ஷைன் ஒரு படம் பண்ணேன். ஓகே. அங்கே வந்து என்னோட டிபி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாரும் ஒரே ஒரு பர்சன், ஸ்டீவ் பெஞ்சமின். ஹீஸ் ஃப்ரம் கோட்டயம். ஓகே. ஸோ அவங்க வந்து மியூசிக் படித்த பர்சன் கிடையாது, ஆனால் தே ப்ரொடியூஸ் மியூசிக். இப்போ அவங்களோட ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஓகே why don't I also try அப்படிங்கிற வந்தது. அது ஒரு ரீசன். அப்புறம் சவுண்ட் மணின்னு நம்ம தம்பி இருக்காப்புல, ஹீஸ் a very famous musician. அவங்கக்கிட்டேருந்து அவங்க கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். யா, அப்படியே உங்கள் ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் நேச்சர்லேருந்து வர சவுண்ட்ஸ் கேட்கும்போது இப்போது நம்மக்கிட்ட வந்து ஓஷன் ட்ரம்னு ஒன்று இருக்குது. அது பீச் வேவ்ஸோட சவுண்டை நான் போய் பீச்சில் உட்காந்து கேட்கணும்னு இல்லாமல் அந்த சவுண்டை அது க்ரியேட் பண்ணுது. இந்த மாதிரி நேச்சர்லேருந்து கேட்குற சவுண்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ண முடியும்? ஓகே. இப்போ பேர்ட்ஸ் மாதிரி சில விசில் நம்ம வாயில் கொடுக்க முடியும், சில பேர்ட் விசில்ஸ் இருக்கும். ஓகே. நான் நீங்களும் பார்த்துருப்பீங்க நிறைய இன்டர்வியூஸில், அது வென்ட் வைரல். ஓகே. அந்த மாதிரி ஐ ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் நேச்சர். ஓகே. அண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து உங்களை ஒரு ஆக்ட்ரஸாக காட்டிக்க விரும்புவீங்களா, இல்லை வந்து ஒரு அத்லட்டா, இல்லை வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டலோட ஹில்லராக வந்து காட்டிக்க விரும்புவீங்களா? மோஸ்ட்லி இட் இஸ் நாட் அபவுட் என்ன நான் எப்படி காட்டிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறது, இப்படியா நான் பார்க்கல. அது ஓகே, நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் மோஸ்ட்டாக பார்க்குறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, இது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் அன் என்டிட்டி கால் ஆர்ட். ஆர்ட் வந்து வரைஞ்சாதான் ஆர்ட், இல்லை வந்து பாடினாதான் அது அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட். ஆனால் ஆர்ட்னு இன்டகிரேட்டடாக அதோட அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அதோட என்னால் இப்படி தான் இயங்க முடியுது. ஓகே. நான் ஒன்று ஸ்பெஷலாக பண்ணி இதை நான் காமிக்கிறேன் இல்லை, எனக்கு இதுதான் வருது. ஓகே. அண்ட் பட் பப்ளிக் வந்து உங்களை என்னென்ன சொல்லுவாங்க? பட் பார்த்த உடனே உங்களுக்கு கெஸ் பண்ணுற விதம் என்னன்னு சொல்லுவாங்க? நீங்கள் நிறைய படங்களும் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஃபிலிம்ஸ் பார்த்தவங்களுக்கு ஆக்டர்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இந்த சவுண்ட் ஹீலிங் பற்றின அப்புறம் மல்டிபிள் திங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட இன்டர்வியூஸ் நிறையா எல்லா சேனல்லையும் பண்ணியிருந்தாங்க. அப்போது அதெல்லாமே பப்ளிக் ரொம்ப நிறையாவே ரீச் ஆயிருந்தது. இப்போது நான் அதுக்கப்புறம் பண்ண ஃபிலிம்ஸ்லலாம் நான் ஃபிலிம் செட்டுக்கு போனோடனே அவங்க வந்திருக்காங்க, இந்த சவுண்ட் ஹீலர் வந்திருக்காங்க, மியூசிஷியன் வந்திருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கும் ஆஃபர்ஸ் வந்தது. அப்புறம் யூகேக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க சவுண்ட் ஹீல் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரியான ரெக்கக்னிஷன்ஸும் இருக்குது. ஆக்டராகவும் இருக்குது. ஃபிலிம் பார்த்தவங்களுக்கு ஆக்டர்னு தெரியுது, இல்லை சவுண்ட் ஹீலர்னு தெரியுது. அப்போ நான் வந்து பெயிண்டிங்ஸும் பண்ணுறேன். 2.5 வயசுலேருந்து வரைகிறேன். என்னோடய பெயிண்டிங்ஸ் வந்து யூகே, யூஎஸ், சிங்கப்பூர், அப்புறம்
ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதுலேயும் வந்து தெரப்பியூட்டிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா நீங்கள் அந்த பெயிண்டிங்கை நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு குட்டி ரிசர்ச் பேசிஸில் நானே பர்சனலாக பண்ணதில்லை. டிஸ்பைட் ஆஃப் வாட் எவர் their profession is, டிஸ்பைட் ஆஃப் வாட் எவர் பேக்ரவுண்ட் they are from, அவங்க எல்லாரும் வந்து ஒரே மாதிரியான ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்ணாங்க. எனக்கு அதை பார்த்தா காமிங்காக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு ஆட்டோக்காரனாவும் அதே சொன்னாங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டும் அதே சொன்னாங்க, ஒரு ஆக்டரும் அதே சொன்னாங்க, நம்ம பக்கத்தில் இருக்கவங்களும் அதே சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாருமா அந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணாங்க. அப்படி அந்த ஆஸ்பெக்ட்ஸ் அதை பற்றின ஆர்டிகல்ஸ் எல்லாமும் பப்ளிக் ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதை பார்த்தவங்க தே ரெகக்னைஸ் as an artist. ஓகே. அண்ட் சவுண்ட் ஹீலிங் வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஹியூமன் பீயிங்ஸுங்கிறத தாண்டி எல்லா உயிரினத்துக்குள்ளேயும் வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் வாட்டர் இருக்குது. ஓகே. லிக்விட் இருக்குது, சரியா? அப்போது சவுண்ட் வந்து ஏர் விட வாட்டரில் தான் ஜாஸ்தி ட்ராவல் பண்ணுது. ஓகே. அப்போ அது ஒரு பேசிக் சயின்ஸ். எல்லா உயிரினங்களுக்குமே சவுண்ட் ஹீலிங்கிறது வந்து ஒர்க் ஆகும். பிலீவ் இட் ஆர் நாட், யூ ஜஸ்ட் சிட் தேர், சம்திங் ரியலி ப்ராக்ரெசிவ் ஹேப்பன்ஸ் இன் யூ. ஓகே. அது வந்து சப்ஜெக்டிவ். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஹாப்பி ஸ்டேட்டில் உட்காந்து நீங்கள் அந்த சவுண்ட் ஹீலிங் செஷனில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா யூ மே கெட் சம் ரியலைசேஷன்ஸ். ரொம்ப நாள் நீங்கள் யோசிச்சு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களோட ஃபிசிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கலாம். இந்த மாதிரி அது என்னவா வேணாலும் இட் வில் ப்ராக்ரெசிவ்லி டர்ன் அவுட். இது வரைக்கும் ஒரு 500 to 600 பீப்புளுக்கு one-on-one or in groups நான் வந்து have given sessions. ஓகே. 0 negative comments, 0 side effects, 100% progress தான் இருக்கு. ஓகே. லைக் இது என்ன மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் சவுண்ட் ஹீலிங்? ஏன்னா சில பேர் வந்து ஒரு மென்டல் ஹெல்த்காக கூட ஒரு தெரபிஸ்ட் மாதிரி அதை யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா சவுண்ட் ஹீலிங்? ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் தட் இஸ் நம்ம மென்டல் செல்ஃபும் ஃபிசிக்கல் செல்ஃபும் வேற இல்லை. அது எல்லாமே ஒன்றா தான் இருக்கு இல்லையா? அப்போது ரெண்டுமே வந்து இட்ஸ் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். நம்ம சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் பாடி. அப்போது ஃபிசிக்கும் முக்கியம், மைண்டும் முக்கியம். இப்போது நம்ம எவ்வளோ வந்து ஆக்டிவாக இப்போ ஸ்போர்ட்ஸ் பண்ணாலும் இல்லை ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி நம்மளால் ஒரு ஒர்க்கை நார்மலாக கூட கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர் ஆர் ஃபியூ மோர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ ஹியூமன் செல்ஃப். என்னென்னா there is an artistical self, there is an emotional self, there is a financial self, and இதெல்லாமும் இருக்குது, psychological self எல்லாம். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஓகே. அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். ஐ ஜஸ்ட் கேரண்டி ஒரு 45 minutes ஆஃப் யுவர் டைம் யூ ஜஸ்ட் கிவ் மீ, பி வித் மீ இன் மை செஷன், சவுண்ட் ஹீலிங் செஷன், and you will see magic, and then you can pay me if you want. This I can write and give this to you. பிறந்த குழந்தையிலேருந்து வயசு என்ன வயசு வேணாலும் இருக்கிற பீப்புளுக்கு, அனிமல்ஸ்க்கு கூட சவுண்ட் ஹீலிங் வந்து ஒர்க் ஆகும். அதான் எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். மெயின் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அப்புறம் ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ் இருந்ததுன்னா, ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகும்போது நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா ஆர்டருக்கு வரும், சரியாகும். அப்புறம் கட் இஷ்யூஸ், டைஜஷன் இஷ்யூஸ், ஃபீவர், ஓப்பன் வூண்ட், அது வந்து இட்ஸ் ப்ளீடிங், அதுக்கு வந்து ஸ்டிச்சஸ் தேவை அப்படின்னு இருக்கிற வூண்டு தவிர அதை வந்து we have to treat it, we have to stitch it, right? அது தவிர ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே we can use sound healing. It is a healing journey, like life journey, it is a journey. So நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண பேசிஸ், this is my 3rd year as a sound healer, 8 to 10 sessions வந்து இட்ஸ் கிவிங் significant difference in mental and physical self. ஓகே, சூப்பர். எனக்கு என்ன டவுட்னா, பேசிக்காக எனக்கு வந்து நைட்டில் தூக்கமே வராது. எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சவுண்டுமே இருக்காமல் இருக்க ஒரு இடத்துல தான் தூக்கம் வரும். பட் அதே ஒரு சில சமயத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏதாவது ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு சாங் கேட்டுகிட்டே இருந்தால் தான் தூக்கம் வரும். இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ தூக்கமே வராத இருக்கவங்களுக்குலாம் வந்து சவுண்ட் ஹீலிங் மூலயமா பண்ணலாம்னா அது என்ன மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவீங்க, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அது இப்போ நான் வந்து ஒரு சர்டிஃபைடு மல்டி இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட் ஹீலர். நான் வந்து ஒரு 25+ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ஹேண்ட் பேன்
அண்ட் ஹிமாலயன் சிங்கிங் பவுல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கிற எல்லா சவுண்ட்ஸுமே இட் வில் பி லைக் வெரி பியூட்டிஃபுல்லி இம்பேக்டிங் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே. இட் இஸ் ஆல்சோ லைக் நான் இப்போ ஒரு நேச்சுரல் பர்த்திங் சென்டரோட ஐம் கொலாபரேட்டிங். ஓகே. ஸோ ஷீ இஸ் டாக்டர் சந்தோஷி. such a beautiful human being. அவங்க வந்து she is an MBBS gynecologist. Okay. She is a proper medical practitioner and she is beautifully looking into the holistic approach of treating people. அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. we did a sound healing for mothers who just delivered their babies. Okay. Few along with their babies also they came. They all felt wonderful. And March 15th வந்து we are planning to do a sound healing for pregnant couples. Okay. fetus வந்து பாப்பா வந்து வயிறுல இருக்கிற couple வந்து அவங்களுக்கு we are offering a sound healing. So நம்மளோட ட்ரெடிஷன்ல இருக்குல்ல கண்ணாடி வளையல் போட்டிருக்க சொல்லி. ஆமா, எக்ஸாக்ட்லி. அது வந்து குழந்தை வயிற்றுல இருக்கிறது இல்லாத போது கூட நம்ம கண்ணாடி வளையல், அதுவும் அந்த இந்த கையோட இந்த இடம் இருக்குல்ல, அந்த மணிக்கட்டுலேருந்து அதை ப்ரெஷரைஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வியர் பண்ணுறது, அந்த இடத்துல இருக்க அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணுது. அதோட அது மூவ் ஆகி அதில் கலக்கலன்னு சத்தம் வரும்போது அந்த 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 சவுண்ட் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஓகே. அது நம்ம ஹாப்பியா வச்சுக்கும். பேபி இல்லாத போதும் சொல்றேன். ஓகே. ஜெனரலா அப்படியும் பண்ணலாம். ஓகே. அப்ப அது கால்ல ஆங்க்லெட்லாம் போறாங்க, அது கூட அந்த ரீசன். ஆமா. ஓகே, சூப்பர். இப்போ நீங்க சொன்னீங்களா லைக் பிரெக்னன்ட் கப்பலுக்கு வந்து இது யூஸ் ஆகுது, அவங்களுக்கு வந்து எந்த விதத்துல வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஏன்னா அது நான் தெரிஞ்சுக்கிறத மக்கள் ரொம்ப. ஸோ for couples who are trying to get pregnant also we are offering sound healing. என்னன்னா basically stress is getting relieved and whatever the human being wants to perform is happening in a peaceful way. Okay. ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது நான் உங்ககிட்ட உட்காந்து சந்தியா ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படி பேச முடியாது இல்லையா? அப்போ நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும்போது என்னோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இவென்ச்சுவலா நல்லபடியா நடக்குது. அது அந்த மாதிரி தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ நம்ம சிட்டிக்குள்ள வாடுறோம் இல்லையா, நம்மளை அறியாமலே நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் சவுண்ட்ஸ், அன்வான்ட் சவுண்ட்ஸ், நாய்ஸை வந்து நம்ம சவுண்டுன்னு சொல்ல முடியாது, நாய்ஸ் வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா என் பக்கத்தில் யாராவது உட்காந்து ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு பெரிய ப்ராப்ளம். ஓகே. கேர்வேன்லேயோ வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நான் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லிடுவேன், கொஞ்சம் அது நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா அது கொஞ்சம் அப்புறமா பார்க்குறீங்களா, அந்த மாதிரி நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பேன். இன்னொன்று அது அவங்களுக்கே நல்லது இல்லை. ஆமாம். ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு அளவு தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும். அவ்வளோ கண்டதையும் நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம லைஃப்பை நம்ம வாழணும். அப்போது நம்ம லைஃப்க்கான இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் கண்டதையும் பார்த்துட்டே இருந்தா நம்ம ப்ராக்ரஸ் எங்க இருக்கும்? ப்ராக்ரஸே இருக்காது. அப்போ அதுவே எனக்கு வந்து எனக்கு ஒரு கிளிட்சாக தான் தெரியுது. இன்னொன்று, இப்போ இருக்கிற பேபிஸ், சில்ட்ரனோட எல்லாரையும் சொல்லலை, there are people who are very carefully parenting and who has privilege of spending time with their children and raising them with a lot of attention. எல்லாராலையும் அது பண்ண முடியறது இல்லை. கரெக்ட். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் என்னோட சைல்ட்ஹுட்டில் என் அம்மா வந்து she was working, so she wasn't able to spend much time with us because she was working for us. Okay. Also for us. இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கா, சாப்பிட மாட்டேங்குதா, ஃபோனை தூக்கி கையில் கொடு, டேப்பை தூக்கி கையில் கொடு, எனக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது ஸ்கேரியாக இருக்குது பார்க்குது. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் ஆர்ட் ஃபார்மில் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க, அவங்களோட அந்த குழந்தை விக்ரகம் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவள் பேசவே மாட்டேங்கிறா. ஷீ இஸ் 3.5 years 4 years old. ஷீ இஸ் நாட் டாக்கிங். ஏன்னா அவங்க அம்மாவால் அவங்கள சரியாக பார்த்துக்க முடியாமல், திஸ் இஸ் நாட் அபவுட் கம்ப்ளைனிங் ஆன் எனிஒன், ஃபோனை தூக்கி கொடுத்துட்றாங்க. அதில் அது பார்த்துட்டு இருக்குல்ல, அந்த கார்ட்டூனில் வர சவுண்ட் தான் ஷீஸ் கிரியேட்டிங். ஹவு பேத்தட்டிக் இஸ் தட்? ஓகே. ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இந்த லைஃப்க்கு வர்றது ரேரஸ்ட் ஈவெண்ட். இப்போ நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா ரேரஸ்ட் ஈவெண்ட் நம்மளோட
பிறப்பு இங்க இருக்கிறது. கண்டிப்பா அது வந்து நம்ம கிராண்டடா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த அந்த பாப்பா வந்து she has to live as a human being. ஒரு டாய் மாதிரி அவக்குள்ள சவுண்ட் வந்துட்டு இருக்கு. பேச முடியாது, பேசக்கூட மாட்டா. பாத்தீங்க சிரிப்பா, விளையாடுவா, கிட்ட வருவா, அதெல்லாமே she is doing. But the way she scrolls her phone, not only her, people around me. ஒரு ஹால்குள்ள போறோம்னா ஒரு 20 people are sitting thereனா all are like this. அத பாக்கும்போது எனக்கு ஒரு ஜாம்பி அட்டாக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம நாட்டிலையும் ஊர்லயும் they themselves don't know what they are doing. Yeah. And நம்ம லைஃப் வாழற டைம் எங்க இருக்கு? ஆனா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பட் ஏன்னா வந்து இப்போ இல்ல நீங்க சொன்னது மட்டும் இல்ல, you have to implement it. நீங்க எத்தனை வாட்டி இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி நீங்க மெசேஜ் செக் பண்ண போயிட்டோ இல்ல ஏதோ ஒரு ஸ்டோரி போஸ்ட் பண்ண போயிட்டோ எவ்வளவு மணி நேரம் நீங்க அதுல டைம்லெஸ்ஸா போயிருக்கீங்கன்னு உங்க ஒரு ஆளுக்கு இது வந்து இம்பாக்ட் ஆயிருந்தா கூட ஐ அம் வெரி ஹாப்பி வித் தட். எஸ் ரியலி இம்பாக்ட். ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் டக்குன்னு ஃபோனை தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். மார்னிங் எழுந்த உடனே ஃபோனு தான். ஸோ இது மாதிரி நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பண்ணிப்பாங்க. பட் நீங்கள் சொன்னோன்னே எனக்கு புரியுது. லைக் எனார்மஸ் ஸ்ட்ரெஸ் போயிட்டு இருக்கு நம்ம மைண்ட்ல. நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாவே நமக்கான இன்பங்களும் துன்பங்களும் இந்த வாழ்க்கையில வந்து டிசைன் இருக்குது. அதை தவிர நம்ம என்னென்ன கன்சியூம் பண்றோங்கிறத நம்ம பார்த்து கன்சியூம் பண்ணோம்னா இங்க இருக்கிற வாழ்காலத்தை நம்ம வந்து சூப்பரா வாழ முடியும். லைக் ஒரு ஹாப்பியா ஒரு ஹாப்பி பீஸ்ஃபுல் தாண்டி நம்ம எல்லா உயிருமே ரொம்ப வேல்யூபிளானது இல்ல. நம்மன்னு ஒரு வாழ்க்கை இங்க சந்தியாவா நீங்க இருக்கலாம், வேற யாராவா நீங்க இல்லாம உங்க ட்ரெஸ்ல இருந்து உங்களோட ஸ்பீச்ல இருந்து எல்லாமே மத்தவங்களோட இம்பாக்ட் இருந்துட்டே இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது உங்களை அறியாமையே அது நடக்கும். நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம என்ன பண்றோங்கிறத நம்ம தெரிஞ்சுதான் பண்றோமா? ஆமா. அவேரா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா நீங்க அவேரா இருக்கீங்களா? அவ்வளவுதான் எங்களோட கன்சர்ன். கான்ஷியஸ் லிவிங் கிட்ட போயிட்டு இருக்கோம், அந்த பாத்துல போயிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் இன்னொன்று என்னன்னா உங்களோட ஜேர்னியில் சரிதாக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட் ஹீலிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் இருந்திருக்கு? இப்போ நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியுது. ஓகேவா? இதுலேருந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வந்து இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடந்திருக்கு? சில டைம் லைஃப் வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இது ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதை விட இம்பார்ட்டண்ட்டாக எது சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸில் எந்திரிக்கவே முடியாமல் அப்படியே உழந்துக்கிட்டு இருக்கிற டைம் எல்லாருக்குமே வருதான் செய்யுது. அதையும் சேர்த்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. நான் பெஸ்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். அந்த மாதிரி நேரங்களில் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கு. என் பக்கத்தில் என் கூட லைஃப்பை ஷேர் பண்ணுற பீப்புள் எல்லாருக்கும் என்னால் முடியறப்போ நான் வந்து சவுண்ட் ஹீலிங் ஆஃபர் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நம்மக்கிட்ட வர பீப்புள் சவுண்ட் ரிசீவர்ஸ் அவங்களுக்கு எனக்கு முகம் தெரியாத பீப்புள்ஸ் கூட எல்லாருக்குமே அது நல்லபடியாக ஒர்க் ஆகிருக்கு. சூப்பர். அண்ட் அதை தாண்டி வந்து மூவிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். எப்படி அதில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஆக்டிங்க்கு? பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 3 படம் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்து பைசன் பை டைரக்டர் மாரி செல்வராஜ், இன்னொன்று வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸில் டைரக்டர் ராம்குமார் ஹூ டைரக்டர் ராட்சசன். ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்லேயே டெபியூ டைரக்டர் பாலான்னு சொல்லி அவங்களோட ஒரு ஃபிலிம்ல ஐம் ஒர்க்கிங். ஸோ திஸ் இஸ் மை மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷன். ஐ ஆல்சோ என் மெயின் ஸ்ட்ரீம் வந்து 4 விஷயம். ஒன்று ஐ எம் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், மாடல். ஐ டூ ஒர்க் ஆன் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ் அண்ட் film kinds. And I am a certified multi-instrumental sound healer. I do sound healing sessions. I also do intuitive music. அப்படின்னா நான் வந்து மியூசிக் தியரி படித்த ஆள் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு எமோஷன் எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேஸ் பண்ணி என்கிட்ட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் என்னால் சவுண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். நான் சில ஃபிலிம்ஸ்லேயும் ஐ பீன் ஒர்க்கிங் வித் தட். அண்ட் ஐம் அன் அப்ட்ராக்ட் ஆர்டிஸ்ட். சரியலிஸ்டிக் ஆர்ட்டெல்லாம் நான் பண்றேன். நான் சொன்னேன் இல்லையா அந்த பெயிண்டிங் அதெல்லாம் பண்றேன். ஐ ஆல்சோ டீச் ஆர்ட். ஓகே. ஐ டு guest lecturing. அத்லெட் கூட? Yeah, I am a national athlete. I used to represent Tamil Nadu in athletics. That's my base. பட் எனக்கு என்னன்னா இவ்வளவு எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதா. பிகாஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு பேஷனா எடுத்துட்டு போறதே கஷ்டம் இல்லையா? சொல்லவா, ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆற்றல் இருக்கு. ஓகே. நம்ம அந்த ஆற்றல்ல கொஞ்சம் பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணாலே நம்ம இங்க ஜீனியஸ்னு சொல்லுவாங்க உலகத்துல. 5% ஆஃப் பிரெயின் யூஸ் பண்ற ஆளு ஜீனியஸ்னு சொல்றாங்க சயின்டிஃபிக்கலா. அப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, மிச்சம் 95%
பிரெயின்னா எனர்ஜியும் சேர்த்து தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நமக்கு நீங்களும் பண்ண முடியும், எல்லாரும் பண்ண முடியும். உங்களோட நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கிறத பொறுத்து தான் அந்த ஓகே விஷயம். இன்னும் எனக்கு நிறையா பண்ணணும்னு இருக்கு. வேற என்ன பண்ணணும்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது எங்ககிட்ட ஷேர். நான் ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸில் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். டிபி சுஜித் சாரங், அப்புறம் டிபி எஸ்ஆர் சதீஷ்குமார், அப்புறம் சதீஷ் அம்ருத், நவீன், இவங்க கிட்டலாம் நான் ஐ ஹாவ் ஒர்க்ட் அஸ் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர். ஓகே சூப்பர். அண்ட் வந்து உங்களுக்கு ஏலியன்ஸ் மேலலாம் நம்பிக்கை இருக்கா? இருக்கா? ஐ மீன் சில பேர் வந்து அதை நம்புவாங்க, சில பேர் வந்து அது ஒரு மித் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நமக்கு இருக்கிற நாலேஜ் வந்து இத்தனோண்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஸ்கின்னெல்லாம் இப்படி கிரியேட் பண்ணணும்னு நம்ம இமேஜினேஷன்ல ஏதாவது பண்ண முடியுமா? இந்த மாதிரி கிடையாது இல்லையா? அப்போ நமக்கு தெரியாத விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆமா. ஸோ ஓகே, நம்ம இங்க இருக்கோமே, இதே மாதிரி வேற வேற கோள்கள் வேற வேற இடங்கள்ல இருக்க தானே செய்யுது. அங்க நம்மள மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? இருக்கலாம், மேபி. சொல்ல முடியாது. ஏன் என்ன பார்த்து ஏன் அது கேட்டீங்க? இல்ல, எனக்கு சடனா கேட்கணும்னு தோணுச்சாதான். இல்ல நான் நம்புறேன். ஓகே டன். அண்ட் நீங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க நடிச்ச படத்துலேயே பிடிச்ச படம்னா என்ன சொல்லுங்க? எல்லாத்தையும் இதே கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுங்க. இல்லை, இது பேசிக்காக மற்ற டிரெக்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க. பட் சரி, ஓகே, நீங்க எல்லாமே எல்லா படமே ஸ்பெஷல் தான், எல்லாமே ரொம்ப பிடிச்சது தான். ரொம்ப க்ளோசஸ்ட் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே. நாளைக்கு ஐ கேன் ஆல்சோ கால் திஸ் மை பேபி ஆல்சோ. இந்த நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் என்னோட பேபியும் தான். பட் ஸ்டில் எமகாதகின்னு நாளைக்கு ஒரு ஃபிலிம் இட்ஸ் கெட்டிங் ரிலீஸ். இதில் தான் நான் சுஜித் சாரங் சினிமாட்டோகிராஃபர் அவங்களுக்கு நான் என்னோட ஆக்டிங் கேரக்டர் முடிச்சுட்டு லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஐ ஹாப்பிலி ஹேப்பன் டு அசிஸ்ட். ஸோ எமகாதகி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், நாட் ஓன்லி டு மீ, த ஹோல் டீம். டுமாரோ இட்ஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். Okay, so you guys can watch it. Thank you. Yeah, another film நான் சொன்னேன் இல்லையா, நீல நிற சூரியன் அப்படின்னு. So நீல நிற சூரியன் is very close to heart. Okay, they were transgender. You know the film? Yeah, I watched. Okay. So my director Samyukta Vijayan, she's an amazing living being. So அந்த DP தான் சொன்னேன், Steve Benjamin, music and cinematography and editing, all done by one person. Super. So you asked me, right? How are you able to do? So there are people who does this. I understand. Okay. And in the question, enna I didn't complete about Neel Nira Suryan. Okay, sure. So the whole film happened like a very personal thing to all of us. ஒரு என்னையும் சேர்த்து கூட சொல்லலாம். நான் லாஸ்ட்ல ஐ ஹேப்பன் டு sit with them for dubbing and all. அந்த அளவுக்கு I got friends with them. And 23 இசி கோவால along with விடுதலையின் பொன்னியின் செல்வன் they screened நீல நிற சூரியன், and we have been receiving a lot of awards, international awards for the film. It is a completely an independent film. I also have something to tell. இப்போ சில படங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்த அவுட்புட்டை கொடுக்கல, எதிர்பார்த்த திருப்தியை கொடுக்கல அப்படிங்கிற நிலைகள்லாம் வரும்போது எனக்கு இதை சொல்லணும் போல இருக்கு. என்னன்னா, நம்ம புக் மை ஷோ எடுத்து நான் முந்தானேத்து எமகாதகி ப்ரெஸ் மீட்லேயும் இதுதான் சொன்னேன். புக் மை ஷோ எடுத்து பார்க்கும்போது நம்ம மனித இயல்பு தான், ஃபெமிலியாரிட்டிக்கு தேடி போகிறது. we can also give a try to புதுமுகங்கள் நடித்த படங்கள். we can also try to go and see that. It is a very beautiful film. I hear people saying that எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஆன் அ ஹோல் இப்போல்லாம் படம்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. தேர் ஆர் குட் ஃபிலிம்ஸ், நாங்கள் பாடுபட்டு we are delivering it to you. So please choose to புதுமுகங்கள் இருக்கிற படங்களையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். So that does a very big difference. ஏன்னா நிறைய படங்கள் நல்ல நல்ல படங்கள் வருது, சில பேருக்கு அது தெரிய மாட்டேது. ஒன்ஸ் வந்து அது ஒரு ஓடிடியில் ரீச் ஆகுதோ, ஏதோ ஒரு விஷயத்தில் ரீச் ஆனால் மட்டும்தான் வந்து ஆடியன்ஸ்க்கும் ஒரு ரீச் ஆகுது. நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். இப்போ பொதுவாகவே புது விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்குறது வந்து நம்ம லைஃப்பை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். கரெக்டாக, சூப்பர். அண்ட் இன்னொரு கேள்வி என்னன்னா வந்து, உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்டல் நான் என்ன சொல்லுவீங்க, ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா? எனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். பட் பேசிக்காக ஒன்று வந்து
ரொம்ப கனெக்டாக இருக்கும். ஒரு 2 வருஷமா என் ஹேண்ட் பேன்ஸ் 2 ஹேண்ட் பேன். அந்த என்னோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பேன் பேர் பாய். அது என்னோட பாய் சைல்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பாயும் அது வந்து ஒரு டி மைனர் ஹேண்ட் பேன் நைட்ரைட்டில் பண்ணுது. அண்ட் பைரவி ஒரு பொண்ணு இந்த செகண்ட் ஹேண்ட் பேன் பேர். ஐ ட்ரீட் ஹர் அஸ் அ கேர்ள். ஸோ தீஸ் ஆர் மை மோஸ்ட் closest to heart instruments, I could say. Okay. இது பேரு ஹேண்ட் ட்ரம் ஆர் ஹேண்ட் பேன். ஸ்பேஸ் ட்ரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பார்க்கறதுக்கு ஒரு யூஎஃப்ஓ மாதிரி இருக்கனால. இந்த பர்டிகுலர் பேன் வந்து ஷீஸ் கால் பைரவி ஒரு பொண்ணு. இவங்க வந்து ஸ்வரா ஹேண்ட் பேன்ஸ்னு டெல்லியில் பேஸ் ஆயிருக்காங்க. அபினவ் இஸ் த லூதியர். ஹி மேட் திஸ் ஃபார் மீ. இது எப்படின்னா நம்ம போய் கடையில் இப்போது லக்ஷ்மண் ஸ்ருதியில் போய் நம்ம ஒரு ஃப்ளூட்டோ இல்லை ஒரு மிருதங்கமோ ஒரு கஞ்சிராவோ வாங்குற மாதிரி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்கேல் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும். அப்புறம் வந்து எந்த மெட்டீரியலில் பண்ணணும் இதெல்லாம் தாண்டி அந்த லூதியர்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பண்ணுறவங்க அவங்களோட இல்லை இதை நான் பார்ப்பேன். எனக்கு அந்த ஹியூமனோட ஒரு கனெக்ட் எனக்கு ஏற்படணும். ஏன்னா இந்த பேன் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஸோ த வே இட் இஸ் மேட் அண்ட் த energy given to it, it's very important to me. So now I happen to talk to few luthiers and Swara and Pan Abhinav. I felt most connected to that particular hand pan artist because of the whole art and the humanity, I could say. And we planned, and for months we happened to wait, and we got this instrument. It's a very tedious process to make a hand pan. சூப்பர். வந்து ரொம்பவே அழகாக வந்து இவ்வளோ நேரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து சவுண்ட் ஹீலிங் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நானுமே கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹரிதா. தேங்க்யூ. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சூப்பராக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா. டாடா.